ஈஸ்வரர் சந்திர பந்தோபாத்தியாயா என்கிற ஈஸ்வரர் சந்திர வித்யாசாகர் தோற்றம் செப்டம்பர் 26 1820. மறைவு சூலை 29 1891. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவர் பெண் கல்வி முன்னேற்றம், விதவை திருமணம் போன்ற சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக நாட்டமுடையவர். இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலம் மேட்னிபூர் அருகிலுள்ள பிர்ச்சிங்கா எனும் ஊரில் செப்டம்பர் 26 1820 ஆண்டு பிறந்தார். 1839 ஆண்டில் இந்து சட்டக்குழு தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். 1841 ஆண்டில் நியாயா மற்றும் ஜியோதிஷ் தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்ற இவர் வேதங்களையும் சமஸ்கிருத இலக்கியங்களையும் ஆழ்ந்து படித்தார். இவருக்கு சமஸ்கிருத கல்லூரி வித்யாசாகர் எனும் பட்டத்தை அளித்தது. வித்யாசாகரின் கல்வி பணி 1841 ஆண்டில் ஃபோர்ட் வில்லியம் கல்லூரியில் முக்கிய பண்டிதராக நியமிக்கப்பட்டார். 1846 ஆண்டில் சமஸ்கிருத கல்லூரியின் செயலாளரானார். 1851 ஆண்டில் சமஸ்கிருத கல்லூரியின் முதல்வராக நியமிக்கப்பட்டார். 1855 ஆண்டில் வங்காளத்தின் தெற்கு பகுதிக்கு சிறப்பு பள்ளி ஆய்வாளராக கூடுதல் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்கிற இவரது முற்போக்கு எண்ணத்தினால் 35 பெண்கள் பள்ளிகளை நிறுவினார். வித்யாசாகரின் எழுத்து பணி இவர் வங்காள மொழியில் 30 நூல்களும், சமஸ்கிருதத்தில் 17 நூல்களும், ஆங்கிலத்தில் 5 நூல்களும் என மொத்தம் 52 நூல்களை எழுதியிருக்கிறார். விதவா விவாஹ், பிரந்தி விலாஸ், அக்யான் மஞ்சரி, சிதார் பான்பாஸ், பீட்டல் பஞ்ச்வின் சாட்டி, வியாக்ரன் கௌமுதி, ஹிஸ்டரி ஆஃப் பெங்கால், ஜீவன் சரித், போதோதயா நூல்கள் இவர் எழுதியவற்றுள் மிகவும் சிறப்பு பெற்றவை. வித்யாசாகரின் சிறப்புகள் 1864 ஆண்டில் ராயல் ஏசியாடிக் சொசைட்டியின் சிறப்பு உறுப்பினரானார். 1880 ஆண்டில் பிரித்தானிய அரசியர் இவருக்கு C.I.E எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். இவரின் மறைவு இவர் மேற்கு வங்காள மாநிலம் கல்கத்தா நகரில் சூலை 29 1891 ஆண்டு காலமானார்.